Hi, this is Kalaivani from Kalaivani's Corner. Tuesday morning ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பாப்பாவும் என் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க தான் சூப்பராக எனக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு கைடு எனக்கு ஒன்று கிடச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணுன்ட்டு. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டு சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா ரொம்ப க்யூட்டாக இவ்வளோ அழகாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் எடப்பாடி போகிற ஒர்க் இருந்தது, அதனால் அங்கே கிளம்பிட்டோம். பாப்பா விட்டுட்டு தான் வந்திருக்கோம். ஈவினிங் போனால் தான் தெரியும் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் எங்கேயுமே நிறுத்தாமல் எந்த ஒரு காஃபி ஷாப்பும் போகாமல் எங்களுக்கு பிடிச்ச இடம் நிறைய இருந்தும் நாங்கள் எங்கேயுமே நிறுத்தாமல் டேரெக்டாக அங்கே போயிட்டோம். அங்கே ஒர்க் முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டோம். நிறைய மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. வர வழியில் எங்களுக்கு பிடிச்ச பேக்கரி அப்புறம் என்னோடய ஸ்கூலு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் 2 days தான் இது ரொம்ப ஹார்டேவாக இருக்குது எங்களுக்கு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். நிறைய ஃபேஸ் பண்ணோம், நிறைய லைஃப்பில் லேர்ன் பண்ணணும், நிறைய பேரை புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்த உடனே பாருங்கள் வீட்டை பாப்பா எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. அது எங்ககிட்ட பேசவே இல்லை. நான் எவ்வளோ தடவை கேட்டேன், பாப்பா பேசுங்கன்னு கேட்டேன். அவங்க திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் சமாதானப்படுத்தின பின்னாடி தான் பேச ஆரம்பித்தாங்க என்கிட்ட. குழந்தைங்களுக்கு எவ்வளோ தெரியுது இப்போவே. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு விருந்தாளியை கவனிக்க போயிட்டோம். தேங்க்யூ.